ஜோதிடம் நல்லா வரணும் அப்படின்னா, ஜோதிடம் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு முக்கியமாக ஒரு பிளானட் தேவை. எதுனா புதன். புதனுடைய அனுகிரகம் புதன் வந்துட்டு பலமாக இல்லை அப்படின்னா நம்மளால ஜோதிடம் கற்றுக்க முடியாது. இப்போ புதனை பலப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? எழுதுறது, பேனா, பென்சில், புக்கு, ஃபோனு, டேப்லெட்டு, அடுத்தது நம்ம சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய காரகத்துவமில் வரும். அது நீங்கள் ஃப்யூச்சரில் படிக்கும்போது உங்களுக்கு எதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறத புரியும். இப்போதைக்கு புதன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நிறைய உங்களால் வந்துட்டு எல்லா கிளாஸில் நடத்துகிற எல்லாமே பக்கம் பக்கமாக எழுத முடியல அப்படின்னா கூட ஹிண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நோட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நடத்துகிறது எல்லா கிளாஸுமே நோட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு புதன் ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஜோதிடமில் நிறைய அப்சர்வ் பண்ணுறதுக்கான டேலண்ட் வரும். சரிங்களா? நம்ம இதெல்லாம் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது மெடிடேஷன் பண்ணணும். இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மெடிடேஷன் பண்ணணும். நோட்ஸ் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பஞ்சாங்கம் டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகுது, பஞ்சாங்கம் எப்படி பார்க்கணும், அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது, பஞ்சாங்கத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரங்கள், நட்சத்திரங்கள், திதி, யோகம், கலனம், இந்த 5 விஷயத்தையும் உள்ளடக்கியது தான் பஞ்சாங்கம். பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 விஷயத்தை உள்ளடக்கியது தான் பஞ்சாங்கம். இப்போ வாரங்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் 7 நாட்கள் வர்றது தான் வாரங்கள். அடுத்தது 27 நட்சத்திரங்கள் கொண்டது பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அடுத்தது திதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தொலைவை கண்டுபிடிக்கிறது, கால்குலேட் பண்ணுறது நமக்கு வந்து திதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திதியை 2ஆக பிரிச்சிருக்காங்க. வளர்பிறை திதி, தேய்பிறை திதி அப்படின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 30 திதிகள் இருக்குது. அடுத்தது யோகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 27 யோகங்கள் இருக்குது. கலனம் வந்துட்டு 11 கலனம் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிறப்பு, இப்போ ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நிச்சயமாக ஒரு திதியில் பிறந்திருப்பாங்க. 30 திதியில் ஒரு திதியில் பிறந்திருப்பாங்க, ஒரு நட்சத்திரம்ல பிறந்திருப்பாங்க, ஒரு கிழமையில பிறந்திருப்பாங்க, ஒரு யோகம், ஒரு கலனம். இந்த மாதிரி 5 விஷயங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பலன்கள் இருக்கு. இப்போ ஞாயிற்றுக்கிழமையில பிறந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கு. எப்படி அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அந்த கிழமையில பிறந்தா என்ன பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரியே நட்சத்திரங்களுக்கும் இருக்கு, திதிகளுக்கும் இருக்கு. நமக்கு வந்துட்டு ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய திதியை வச்சு தான் அடுத்த வருஷம் வந்துட்டு திதி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் ரொம்ப நல்லது. பித்ருக்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய முதல் கடமை அதுதான். இப்போ வந்து நம்ம இறக்குறப்போ அவங்களோட திதி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்த வருஷம் அந்த திதி கொடுக்க முடியும். அது இல்லாம அவங்க என்ன நட்சத்திரத்துல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்த்து அது வந்து அடைப்பு நாளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுவும் நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ல கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டே வர போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜோதிடமுடைய முக்கியத்துவங்களும் ஜோதிடம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 பாயிண்ட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஜாதக கட்டம் அமைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு நவகிரகங்களும் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதன்படி ஃபஸ்ட்டு நவகிரகங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். நவகிரகங்களில் ஃபஸ்ட்டு சூரியன், அடுத்து சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7மே நம்மளால் வந்து வானத்தில் விசிபிளாக பார்க்க முடியும். ராகு, கேது அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குது. இது அப்படியே இதே ஆர்டர் வைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 12 ராசிகள். 12 ராசிகளும் இதே ஆர்டர் வைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகள். இதே ஆர்டர் வைஸ் தான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதே ஆர்டர் வைஸ் தான் நம்ம ஜாதக கட்டத்திலையும் ஃபில் பண்ண போகிறோம். அடுத்தது 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்கள் பாருங்கள். இதுவும் இதே ஆர்டர் வைஸ் தான் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு அஸ்வினி, அடுத்து பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அடுத்து பாருங்கள் மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை.
அடுத்து மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மொத்தம் 4 பாதங்கள் இருக்கு. அதாவது அஸ்வினி 1, 2, 3, 4 அப்படின்னு 4 பாதம் இருக்கு. இதே மாதிரியே 27 நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்தை 4ஆல பெருக்கணும்னா நமக்கு வந்து 108 நட்சத்திர பாதங்கள் கிடைக்கும். ராசிகள் வந்து மொத்தம் 12ன்னு பார்த்தோம் இல்லையா போன கிளாஸ்ல. இப்போ ராசிகள் 12 வந்து நம்ம கட்டத்தில் எப்படி அடைக்க போறோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து போன தடவை 1ல இருந்து 12 வரைக்கும் ராசிகள் எந்த ஆர்டர் வைஸ் மனப்பாடம் பண்ண சொன்னோமோ அதே ஆர்டர் வைஸ் வந்துட்டு நம்ம இதில் ஃபில் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எம்டி கட்டம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எம்டியாக ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து மேஷம் அப்படின்னு ஃபில் பண்ணணும். அடுத்தது செகண்ட் வந்து ரிஷபம், தேர்டு மிதுனம், இங்கே 4வதாக வந்து கடகம்னு போடணும். அடுத்தது 5 சிம்மம், 6 கன்னி, 7 துலாம், 8 விருச்சிகம், 9 தனுசு, 10 மகரம், 11 கும்பம், 12 மீனம். நம்ம இந்த ஆர்டர் வைஸ் தான் இப்படி தான் நம்ம வந்துட்டு கட்டத்தில் அடைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ராசிகள் என்னென்ன இருக்குது, அது வந்து எப்படி நம்ம ராசி கட்டத்தில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ராசிகளின் அதிபதிகள். அதிபதி அப்படின்னா இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு ஓனர் இருப்பாங்க. அதே மாதிரியே ஒரு நாடு இருக்குன்னா அதுக்கு அதிபதியோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு ஹெட் பொசிஷனில் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ராசிகளின் அதிபதிகளும். இப்போ மேஷங்கிறது ஒரு ராசி இல்லையா? மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அடுத்தது ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன், மிதுன ராசிக்கு அதிபதி புதன், கடக ராசிக்கு அதிபதி சந்திரன், அதே மாதிரியே சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், அடுத்து கன்னி ராசிக்கு அதிபதி புதன், துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன், விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய், தனுசு ராசியோட அதிபதி குரு, அடுத்து மகர ராசியோட அதிபதி சனி, அடுத்தது கும்பராசியோட அதிபதி சனி, மீன ராசியோட அதிபதி குரு. இப்போ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. கடக ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஒரு யூனிக்கா சந்திரனும் சூரியனும் அதிபதி அப்படின்னு வருவாங்க இல்லைங்களா? மற்ற பாருங்களேன், ஆப்போசிட்டா பாருங்க. இப்போ புதன் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் நமக்கு வந்து புதன் அதிபதி, ரெண்டுமே ஒரே அதிபதி தான். அடுத்தது ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் ஒரே அதிபதி சுக்கிரன். அடுத்தது பாருங்க, மேஷ ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் ஒரே அதிபதி செவ்வாய். அடுத்தது மீனத்துக்கும் தனுசுக்கும் குரு அதிபதி. அதே மாதிரியே மகரத்துக்கும் கும்பத்துக்கும் நமக்கு சனி அதிபதி. இப்போ ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா ஒரே அதிபதியாக வரும். அடுத்தது இதில் ரெண்டுமே யூனிக்காக இருக்குது எப்படின்னா சூரியனும் சந்திரனும் இல்லைங்களா? இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராசி அதிபதிகள் போன கிளாஸ்ல ஒவ்வொரு ராசிக்கும் யார் அதிபதி அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த கிளாஸ்ல சயின்டிஃபிக்கலாக நமக்கு வந்து பால்வெளி அண்டத்தில் இருக்க சோலார் சிஸ்டம்ல எப்படி பிளானட்ல அலைன் ஆயிருக்கு, அதுபடி நம்ம இந்த ஜாதக கட்டம் எப்படி போட்டிருக்காங்க, ஜாதக கட்டத்தில் எப்படி வந்து நம்ம வந்து அதிபதிகள் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பால்வெளி அண்டத்தில் இருக்க சூரிய குடும்பத்தில் சோலார் சிஸ்டம்ல பிளானட் இப்படி தான் அலைன் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் சூரியன், அதுக்கடுத்தது புதன், அதுக்கடுத்தது சுக்கிரன், அடுத்து பூமியை சந்திரன் சுற்றி வருது, அடுத்தது செவ்வாய், அடுத்து வியாழன் அதாவது குரு, அடுத்தது சனி. நமக்கு இந்த மாதிரி ஆர்டரில் தான் சோலார் சிஸ்டமில் பிளானட் அலைன் ஆகி இருக்கு. அதுபடி நம்ம இந்த கட்டத்தில் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரியன்ல இருந்து தான் நமக்கு வந்து லைட் சோர்ஸ், சன்ல இருந்து தான் லைட் சோர்ஸ் வந்து லைட் எனர்ஜி நமக்கு வந்து எல்லா பிளானட்டுக்கும் கிடைக்குது. மற்ற எல்லா பிளானட்லையும் கல் மண் மட்டும்தான் இருக்கு, அதில் லைட் சோர்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. சூரியன் மட்டும்தான் நமக்கு வந்து லைட் எனர்ஜியை கொடுக்குற ஒரே பிளானட்டு. அதுலேருந்து தான் எல்லாத்துக்குமே லைட் வருது. ஸோ அந்த பிளானட்டில் இருக்கிற கல் மண்ணுடைய தன்மையை பொறுத்து நமக்கு வந்துட்டு அந்த பிளானட்டோட எனர்ஜி வந்து கிடைக்குது. நமக்கு மட்டும் இல்லை, பூமியில் உயிர் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அந்த லைட் எனர்ஜி வந்து இப்படி தான் கிடைக்குது. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு லைட் சோர்ஸ் நமக்கு கொடுக்குற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன். அப்போது சூரியன் தான் ஹெட் எல்லாத்துக்குமே. ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு அதிபதி அப்படின்னு போட்டுட்டோம். அதுக்கு அடுத்தது எதுக்கு இவ்வளோ பிளானட் இருக்கப்போ சந்திரனை மட்டும் கடகராசிக்கு சூரியனுக்கு பக்கத்தில் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து எல்லா பிளானட் இருந்தாலுமே பூமியிலேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லைட் சோர்ஸ் வந்து நமக்கு சூரியன் கிட்டேருந்து கிடைக்கிது. மார்னிங் ஃபுல்லாக சூரியன் கிட்டேருந்து கிடைக்கிது. ஈவினிங் வந்துட்டு நமக்கு வந்து நிலா கிட்டேருந்து கிடைக்கிது. நிலானா அதாவது சந்திரன் கிட்டேருந்து நமக்கு வந்து கிடைக்கிது இல்லையா? ஸோ அதனால சூரியனுக்கு பக்கத்தில் சந்திரன் அப்படிங்கிறது இந்த 2 தான் மெயின் பிளானட்டு. நமக்கு வந்து லைட் சோர்ஸ் கிடைக்கக்கூடிய 2 பிளானட்டை பக்கத்தில் போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், சூரியனுக்கு பக்கத்தில் நமக்கு புதன் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம புதன் போட்டாச்சு. அடுத்தது புதனுக்கு பக்கத்தில் சுக்கிரன் இருக்கு இல்லையா? அதனால சுக்கிரன் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். சுக்கிரனுக்கு பக்கத்தில் பூமி இருக்குது. இதில் பூமி எங்கே இருக்குன்னு தேடக்கூடாது, நம்ம தான் இங்கே இருக்கோம். நம்ம இங்கே இருந்து பூமியிலேருந்து தான் மற்ற பிளானட்டை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது பாருங்கள், செவ்வாய். சுக்கிரனுக்கு பக்கத்தில் செவ்வாய் இருக்கு இல்லையா? சுக்கிரனுக்கு பக்கத்தில் செவ்வாய். ஸோ செவ்வாய் இங்கே போட்டிருக்கோம். அதுக்கடுத்தது செவ்வாய்க்கு பக்கத்தில் வியாழன் குரு, அதாவது குரு இருக்குது. அடுத்தது சனி.
சனி இருக்கு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க கிரகம் வந்து புதன். ஸோ சூரியனுக்கு பக்கத்துலேயே போட்டாச்சு. சூரியன்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்க கிரகம் வந்துட்டு சனி. ஸோ சனி வந்து நம்ம இருக்கிறதுலே கடைசியாக போட்டிருக்கோம். நட்சத்திரங்கள் 27மே நம்ம 12 ராசிக்குள்ள எப்படி வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒரு ராசியில் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும், 3 நட்சத்திரங்கள் இருக்கும். ஒரு ராசியில் 9 நட்சத்திர பாதங்கள், 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் பாதம் வந்து தலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 3ஆம் பாதம் உடல், 4ஆம் பாதம் கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு அதை சொல்கிறோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அஸ்வினி, பரணி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4 பாதமுமே நமக்கு வந்து மேஷ ராசியில் வந்துடுச்சு. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 8 பாதங்கள் வரும். நமக்கு ரிமைனிங் வந்து ஒரு பாதம் மட்டும்தான் இருக்கு. ஸோ கிருத்திகை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் மட்டும் நம்ம மேஷ ராசியில போட்டுக்கிறோம். ரிமைனிங் இருக்க 2, 3, 4ஆம் பாதம் வந்து ரிஷப ராசியில போட்டுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேஷ ராசியில 9 நட்சத்திர பாதங்கள், 3 நட்சத்திரங்கள் வந்துடுச்சு. இப்போ கிருத்திகை நட்சத்திரமே நம்ம தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும். எதுக்காக அப்படி சொல்லணும்னா கிருத்திகை நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் மட்டும் மேஷ ராசியில வந்துடுச்சு. மீதி 3மே கட்டாகி ரிஷப ராசியில வந்துடுச்சு. அப்போ தலை மட்டும் கட்டாகி வந்ததுனால தலையற்ற நட்சத்திரம் அப்படிங்கறத சொல்லணும். கிருத்திகை நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்க நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதமுமே நமக்கு ரிஷபம்ல போட்டுட்டோம். இப்போ வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 வரும். 4 + 3 7. இப்போ மீதி நமக்கு வந்து 2 தான் வேணும். இப்போ மிருகசீரிஷமுடைய நெக்ஸ்ட் நட்சத்திரம் என்னவோ அதோடைய 1, 2 பாதம் மட்டும் நம்ம வந்து ரிஷபத்துல போட்டுக்கிட்டு மீதி 2மே வந்து 3, 4 அப்படிங்கிறது வந்து மிதுனம்ல போட்டாச்சு. இப்போ ரோஹிணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடலற்ற நட்சத்திரம். ஏன்னா இந்த உடல் வந்து 2மே தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. 2ஆம் பாதமும் 3ஆம் பாதமும் தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. ஸோ உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க. இப்போ 5வது 6வது நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை வந்து 1, 2, 3, 4 பாதமுமே மிதுனம்ல வந்துடும். இப்போ இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 இருக்கு. 6 பாதங்கள் இருக்கு. ஸோ புனர்பூசம்ல 1, 2, 3 பாதமுமே நமக்கு வந்து மிதுனம்ல போட்டுக்கிட்டு புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் கடகராசியில கொண்டு போயிட்டோம். இப்போ புனர்பூசம் வந்துட்டு காலற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும் கட்டாகி நமக்கு வந்து கடகராசியில விழுந்துடுச்சு. இப்போ ரிமைனிங் இருக்க அடுத்த நட்சத்திரம் பாருங்க. பூசம்ல வந்து 4 பாதமுமே, ஆயில்யம்ல 4 பாதமும். இப்ப இந்த ஆர்டர் வைஸ் வந்து நம்ம எதுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதே ஆர்டர் வைஸ் நீங்களும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்வினியிலிருந்து ஆயில்யம் வரைக்கும் ஒரு செட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வினியில எப்படி இருக்கோ அதே மாரியே தான் மகம்ல இருக்கும். மகம்லேருந்து கேட்டை வரைக்கும் ஒரே செட்டு. இப்ப நம்ம எப்படி இந்த நட்சத்திரத்த எப்படி ஃபில் பண்ணுமோ, அதே மாரியே சிம்ம ராசியிலேருந்து விருச்சக ராசி வரைக்கும் சேம் ஆர்டர் வைஸ் நம்ம வந்து பிரிச்சு எழுதுவோம். அதே மாதிரியே நமக்கு வந்து அஸ்வினி, மகம் எப்படி எந்த காம்பினேஷன்ல வருதோ, அதே மாரியே மூலம் நமக்கு வந்து அந்த காம்பினேஷன்ல ஸ்டார்ட் ஆகும். முடியறது வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதியில முடியும். இப்போ நமக்கு ராசி வந்து தனுசுலேருந்து மீனம். மொத்தம் 4 ராசியா நம்ம பிரிச்சு 3 சுற்றுகளா நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டே வருவோம். இப்ப இத அப்படியே நீங்க வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இல்லன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. வானத்துல ராசிகளுடைய வடிவம் எப்படி இருக்கு? அது வந்து எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி வானத்துல வந்து எப்படி விசிபிள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்ம வந்து போன கிளாஸ்ல ராசிகள் வந்து ராசி கட்டம் போட்டு மேஷம், ரிஷபம், மிதுனம்னு போட்டுட்டே வந்தோம் இல்லைங்களா? இப்ப வானத்துல அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வானத்துல மேஷ ராசி அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு ஆப் இருக்கு. அதுல உங்களுக்கு போட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு வந்து பிளானட்ஸ் எப்படி வந்து அங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம ராசி கட்டம் வந்து கட்டமா போட்டோம். ஆனா வானத்துல பாத்தீங்க அப்படின்னா கட்டமா இருக்காது. இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல தான் இருக்கும். அதாவது நீள்வட்டமா இருக்கும் நமக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மேஷம், ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு பாருங்க. இந்த சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. 1, 2 நமக்கு தெரியும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதா தூரமா வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுனம் வந்து இப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் பாருங்க. இதை அப்படியே நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு ஆப் இப்போ வந்து சொல்றேன். அது வந்து வானத்துல நீங்க வச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து கரெக்டா தெளிவா புரியும். பிளானட்ஸ்லாம் எப்படி வந்து வானத்துல இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட், அதாவது கிழக்குல இருந்து மேற்குல தான் வந்து நமக்கு உதயமாகி அஸ்தமனமும் ஆகும். சரிங்களா? வடக்கு தெற்கு சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகங்களுமே நமக்கு வந்து வராது. எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு வந்து சூரியன் வந்து கிழக்குல உதிச்சு மேற்குல மறையுது. சூரியனை தான் எல்லா கிரகமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ நம்ம சூரியன் எந்த பக்கம் போதோ அது பக்கம் அது நோக்கி தான் எல்லா கிரகமும் போகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிழக்குல உச்சி மேற்குல வந்து மறையும். இப்போ பாருங்க எல்லாமே வந்து இப்போ ஈவினிங் அப்படிங்கிறதுனால வெஸ்ட்ங்கிறது நமக்கு வந்து மேற்கு சைடு வந்து ஒவ்வொரு கிரகமும் வந்து இப்போ பாருங்க இருக்கு. இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இது வந்து ஜெமினி அப்படின்னு போட்டுங்களா? ஜெமினி அப்படின்னா நமக்கு வந்து மிதுன ராசியோடைய அந்த லோகோ, அதாவது அந்த மிதுன ராசியோடைய உங்களுக்கு குறியீடு வந்து இருக்கும் பாருங்க. அடுத்தது பாருங்க கடகராசியை கேன்சர் அப்படின்னு போட்டுருக்கீங்களா? கடகராசியில நமக்கு இன்னைக்கு கோச்சாதின் படி வீனஸ், சுக்கிரனும் ஜூபிட்டர்னா என்ன நமக்கு குரு, அந்த 2 பிளானட்டுமே இருக்கு பாருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லியோ அப்படிங்கிறது சிம்ம ராசியில உங்களுக்கு இன்னைக்கு 3 இருக்கு பாருங்க. 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ சிம்ம ராசியில நமக்கு 3 இருக்கு. அடுத்தது அதுக்கு பக்கத்துல பாருங்க கன்னி ராசி இருக்கும். விர்கோ அப்படின்னா நமக்கு வந்து கன்னி ராசி. இது அப்படியே பாருங்க கொஞ்சம் ரொட்டேட் ஆகி பார்த்தோம்னா நமக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு லிப்ரா அப்படிங்கிறது என்ன நமக்கு துலா ராசி. அது அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க ஸ்கார்பியோ அப்படிங்கிறது நமக்கு விருச்சிக ராசி.
இப்ப வானத்துல என்னென்ன ராசி போயிட்டு இருக்கோ அது மட்டும் தான் இந்த ஆப்ல வந்துட்டு காட்டும். நம்ம இன்னொரு சைடு வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து பூமிக்கு அடியில இருக்கு இல்லையா? அதனால அத நம்மளால பார்க்க முடியாது. இது பாருங்க. இதுதான் வந்துட்டு நமக்கு இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பிளானட் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். எந்த ராசியில எந்த பிளானட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவா காட்டிடும். இன்னையோட கோச்சாரம் டிரான்சிட்ன்னு சொல்லுவாங்க. அத நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டா கூட எல்லா ஆப்லயும் இருக்கும். அதுல நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த ராசி கட்டத்துல எந்த கிரகம் இருக்கு இன்னைக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். இது பாருங்க இன்னைக்கு லைவா எடுத்தது. சந்திரன், சுக்கிரன், குரு 3 பிளானட்டுமே நமக்கு வந்து விசிபிள் ஆகுது. ஃபோன்ல வந்து அவ்வளவா தெளிவா தெரியல. நீங்க நேர்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். தேங்க் யூ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். சூரியனும் தமிழ் மாதமும் நமக்கு தெரியும். மொத்தம் 12 தமிழ் மாதங்கள் இருக்கு. இந்த தமிழ் மாதங்களை ராசி கூட எப்படி கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, எந்த பிளானட்டை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது 12 ராசிகள் இருக்கு. அதுல வந்து மேஷ ராசியை எதுக்காக ஃபர்ஸ்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் வந்துட்டு எல்லா பிளானட்லயும் சூரியன் தான் முதன்மையான பிளானட். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லைட்ஸ் எனர்ஜியை வந்து கொடுக்குற பிளானட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா போன கிளாஸ்ல. அதை பேஸ் பண்ணி தான் இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ சூரியன் வந்துட்டு அதிக பலம், அதாவது உச்சம் அடைகிற ராசி எது அப்படின்னா மேஷ ராசி. மேஷ ராசியில தான் சூரியன் வந்து அதிக பலமா இருப்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மேஷ ராசியை ஃபர்ஸ்டா போட்டிருக்காங்க. அடுத்தடுத்து வர ராசிகளுக்கும் இதே மாதிரியே ஒவ்வொரு ரீசன் இருக்கு. ஒவ்வொரு பிளானட்டோடைய பலத்தை பொறுத்து அந்த ராசிகளை கொடுத்துருக்காங்க. அதை அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டே வரலாம். இப்போ சித்திரை மாசத்தை எதுக்கு மேஷத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சித்திரை மாசத்துல தான் நமக்கு வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சித்திரை மாசத்துல நம்மளால அந்த ஹீட் வந்து உணர முடியலையா? ஏன்னா மேஷத்துல வந்து சூரியன் அதிக பலமா இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. அதிக பலம்னா என்னன்னா, சூரியனுடைய ஒளித்தன்மை மற்ற ராசிகள்ல போகிறத விட மேஷ ராசியில ரொம்ப வந்து அதிகமா இருக்கும். அதனாலதான் சித்திரை மாதத்தை அதுல போட்டிருக்காங்க. சித்திரை மாதத்துல கரெக்டா வந்து கிழக்கு திசையில, சரியா கிழக்கு திசையில நமக்கு வந்து என்டர் ஆவாரு. மீனத்துக்கும் மேஷத்துக்கும் நடுவுல கோடு இருக்கு இல்லையா? வானத்துல கோடெல்லாம் இன்னும் கிடையாது. அதனாலதான் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ சூரியன் வந்து கரெக்டா வானத்துல கிழக்கு திசையில மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல தன்னுடைய உச்ச பலத்தோடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதனால சித்திரை 1ஆம் தேதி வந்துட்டு அவ்வளவு சிறப்பா சொல்றாங்க. சித்திரை மாசத்துல அந்த ஹீட் வந்து நம்மளால உணர முடியும். பலம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது இல்லையா? இப்போ சித்திரை மாசம் ஃபுல்லா வந்துட்டு மேஷ ராசியில சூரியன் இருப்பாரு. ரிஷப ராசியில வைகாசி மாசம் ஃபுல்லா சூரியன் வந்துட்டு ரிஷப ராசியில இருப்பாரு. அதே மாதிரியே மிதுன ராசியில ஆனி மாசம், கடக ராசியில ஆடி மாசம், சிம்ம ராசியில ஆவணி மாசம், கன்னி ராசியில சூரியன் வந்துட்டு பயணம் பண்றது புரட்டாசி மாசத்துல. அடுத்தது துலா ராசி வந்து ஐப்பசி மாசம், விருச்சிக ராசி கார்த்திகை மாசம், தனுசு மார்கழி, மகரம் தை, மாசி கும்பராசி கொடுத்துருக்காங்க. பங்குனி மாசத்துல மீனராசியில போயிட்டு இருப்பாரு சூரியன் இல்லையா? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா மாசமும் இப்படிதான் அலைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்க ஜாதக கட்டத்துல பாருங்க சூரியன் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சூரியன் வந்து தனுசு ராசியில இருக்கு அப்படின்னா நீங்க பிறந்த மாதம் வந்து மார்கழி மாசம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கடக ராசியில உங்க சூரியன் இருக்கு அப்படின்னா ஆடி மாசத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரியே நீங்க வந்துட்டு உங்களுடைய ராசி கட்டத்துல சூரியன் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த தமிழ் மாசத்துல தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அடுத்தது உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் அப்படின்னு 2 காலம் இருக்கு. அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு புராண கதைகள்ல எப்படி விளக்கம் கொடுத்திருக்காங்க, சயின்டிபிக்கலா என்ன விளக்கம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். உத்தராயண காலம் அப்படிங்கிறது தேவர்களுடைய பகல் பொழுது அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் தை மாசத்துல இருந்து ஆணி மாசம், அதாவது இந்த 6 மாசங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர்களுடைய பகல் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும், காலையில இருந்து மாலை வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு இந்த 6 மாசம் அப்படின்னு கணக்கு. அடுத்தது தட்சிணாயன காலம் அப்படின்னா தேவர்களுடைய இரவு பொழுது அப்படின்னு அர்த்தம். இங்க இருந்து ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும், சரிங்களா? இப்போ சூரிய அஸ்தமனத்துல இருந்து அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் வரைக்கும் தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புராண கதைகள்ல நமக்கு சொல்லியிருக்க விளக்கம். அடுத்தது சயின்டிபிக்கலா வந்து என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உத்தராயண காலம் அப்படிங்கிறது சூரியன் வடக்கு திசையை நோக்கிய பயணம், வடக்கு திசையில பயணம் பண்ற அந்த காலம் தான் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு திசை அப்படின்னா வடக்குல போயிட மாட்டாரு, வடகிழக்கு திசையில பயணம் பண்ணுவாரு, சரிங்களா? அந்த காலத்து தான் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தர் பிளஸ் அயனம், உத்தர் அப்படின்னா வடக்கு திசையில் பயணம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தட்சிணாயன காலம் அப்படின்னா தெற்கு திசையில் பயணம், அதாவது தென்கிழக்கு திசையை நோக்கி அவர் வந்துட்டு போவாரு. அந்த பயணம் பண்ற காலம் வந்து தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்க. சூரியனுடைய பிக்சர் கொடுத்துருக்கேன், அதுல உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். இப்போ இந்த படத்தை பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில ஒரு லைன் போட்டிருக்கு இல்லைங்களா? ஏப்ரல் 15ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி நமக்கு கிழக்கு திசையில கரெக்டா உதிக்கும்.
தை மாசத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் உத்தராயண காலம் அப்படின்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாயன காலம்னு வரும் உங்களுக்கு. ஜூலைலேருந்து ஆடி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும், ஆடி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தட்சிணாயன காலம் அப்படின்னு வரும். இந்த படத்தை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சந்திரனை வச்சு பிறந்த ராசியை எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். இது வந்து பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கோ அதுதான் நீங்கள் பிறந்த ராசி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி நமக்கு மேஷ ராசி தான் ஃபஸ்ட்டு ராசியாக வரும். இங்கே சந்திரன்னு போட்டிருப்பாங்க, அது வந்து மேஷராசி அப்படின்னு அர்த்தம். உங்கள் ஜாதக கட்டத்தில் எக்ஸாம்பிளுக்கு இங்கே போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து மீனராசி. அப்போது உங்கள் பிறந்த ராசி வந்து மீனராசி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போது நமக்கு பேசிக்காக சூரியனையும் சந்திரனையும் மையமாக வச்சு தான் நம்ம இந்த ஜாதக கட்டத்தில் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா பூமியில் பிறந்த எல்லா உயிர்களுக்குமே ஆன்மகாரகன் அப்படின்னா நமக்கு வந்து சூரியனை தான் சொல்லுவோம். எதுக்காகனா சூரியனுடைய லைட் எனர்ஜி இல்லாமல் எந்த உயிரினங்களாலையும் வாழ முடியாது. அதனால சோல், அதாவது நம்மளுடைய உயிர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சூரியனை. இப்போ உயிர் இருக்குன்னா உடல் அப்படின்னு ஒன்று வேணும் இல்லையா? அப்போ தானே இது ரெண்டும் இணைஞ்சு தான் நம்மளால் வந்து நம்மளுடைய கர்ம பலன்களை கழிக்க முடியும். அப்போ வந்து உயிர் இருக்குது, உடல் அப்படிங்கிறது நமக்கு வந்து சந்திரன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ சந்திரன் எதுக்காகனா உடல் காரகத்துவம். நம்ம மனக்காரகனும் சந்திரனை தான் சொல்லுவோம். சந்திரன் பார்த்தீங்கன்னா இப்போ மேஷ ராசியில் இருக்குது, ரிஷப ராசிக்கு போகணும் அப்படின்னா அது எடுத்துக்கிற காலம் 2.25 நாள் தான். 2.25லேருந்து 2.5 நாள் அதிகபட்சம், சரிங்களா? இதுக்குள்ளே வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இப்போ சந்திரன் வந்துட்டு இருக்கிற எல்லா கிரகத்துலேயுமே குறுகிய காலத்தில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு பயிற்சி ஆகிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தான். அதுவும் சந்திரனை வந்து நம்ம மனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட எண்ண ஓட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். பொதுவாக எல்லாத்துக்குமே காமனாக வந்து பார்த்திங்கன்னா உடல் காரகத்துவம் சந்திரன், உயிர் காரகத்துவம் வந்து சூரியன் அப்படின்னு சொல்லியாச்சு. அது வந்துட்டு பேசிக்காக எல்லாத்துக்கும் ஒன்று தான். அப்புறமேட்டு நம்ம தனிப்பட்ட நம்ம பிறந்த ஜாதக கட்டத்தை வச்சு நம்ம பிறந்த நேரத்தை வச்சு நமக்குன்னு ஒரு உடல்ங்கிறது நமக்கு சந்திரன் தான், ராசி தான், எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உயிர் காரகத்துவம், அதாவது சோல் ஆத்மகாரகன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொருத்தருக்கு வரும். அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். கிரகங்களின் ராசி பயிற்சி காலம் அப்படின்னா என்னென்னா, நமக்கு வந்து 12 ராசி இருக்குது. அந்த ராசியில் வந்துட்டு கிரகங்கள் இருக்கும் இல்லைங்களா? இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிற காலம் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்றைக்கி கோச்சாரம் படி, அதாவது கோச்சாரம் அப்படின்னா இன்றைக்கி வானத்தில் இந்த மாதிரி இந்த ராசிகளில் தான் கிரகங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குரு பார்க்குறோம். குரு வந்துட்டு இப்போ கடகத்தில் இருக்குது. குரு வந்து கடக ராசியில் இருக்குது. அது வந்து பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு போகணும் அப்படின்னா நமக்கு வந்து 1 வருஷம் ஆகும், சரிங்களா? அடுத்தது சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் இருக்குது. மீனத்துலேருந்து மேஷத்துக்கு போகணும் அப்படின்னா 2 வருஷங்கள் ஆகும். அடுத்தது சூரியன் வந்து மிதுனத்தில் இருக்கார். அவர் வந்து கடகத்துக்கு போகணும் அப்படின்னா 30 நாட்கள் ஆகும், கரெக்டாக 1 மாதம். அடுத்தது சந்திரன் வந்துட்டு இன்றைக்கி துலா ராசி சுவாதி நட்சத்திரமில் இருக்குது. அது வந்துட்டு விருச்சக ராசிக்கு போகணும் அப்படின்னா 2.25 நாள், அந்த அதிகபட்சமாக 2 நாட்குள்ளே நமக்கு வந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். அடுத்தது செவ்வாய் வந்துட்டு ரிஷபத்தில் இருக்குது. இன்றைக்கி மிதுனத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு வந்து 40 நாட்கள் ஆகும். 40 நாட்கள் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட் டைம் தான். நமக்கு அந்த டிகிரி கணக்கு வச்சு 38, 39, 45 வரைக்கும் கூட ஆகலாம். ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மந்த் வந்து அப்படி ஆகும். அடுத்தது புதன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடகத்தில் புதன் இருக்கார். அவர் வந்து இப்போது சிம்ம ராசிக்கு போகணும் அப்படின்னா 20லேருந்து 25 நாட்கள் ஆகும். அடுத்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் கடகராசியில் இருக்கார். அவர் சிம்மராசிக்கு போகணும் அப்படின்னா அவரும் 25. இந்த புதன், சுக்கிரன், சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக அந்த 30 நாள், 25 நாள், 35 அந்த கேப்லேயே தான் நமக்கு வந்துட்டு வரும். அதுக்கு அதிகபட்சமாக நமக்கு வந்து போகாது. சூரியன் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 30 நாள் தான், எக்ஸாக்டாக 30 நாள் தான். புதனும் சுக்கிரனும் நமக்கு வந்து சூரியன் பக்கத்துலேயே தான் இருக்குது இல்லையா? நம்ம வந்து அந்த சோலார் சிஸ்டமில் சூரியனுக்கு பக்கத்தில் புதன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் சுக்கிரன் இருக்குது. இப்படி சுற்றி வர இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ராசி கட்டத்துலேயுமே பக்கத்தில் தான் இருக்கும். இங்கே சூரியன் இருக்குது அப்படின்னா இங்கே ஆப்போசிட்டில் எப்போவுமே சுக்கிரனோ புதனோ வராது. இங்கே சூரியன் இருக்குது அப்படின்னா ஒன்று ரிஷபத்தில் இருக்கலாம், இல்லைனா கடகத்தில் இருக்கலாம். அதை தாண்டி வந்துட்டு நமக்கு வந்து போகவே போகாது. இந்த 3 இதில் மட்டும்தான் நமக்கு வந்து வரத்துக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதுவுமே அந்த டிகிரி வைஸ் பார்த்துட்டு கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும் நமக்கு. அந்த டிகிரி கால்குலேஷனில் போடுறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது சுக்கிரன் பார்த்தாச்சு. ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்துட்டு நமக்கு கும்பராசிலையும் சிம்மராசியில் கேது அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு எல்லா கிரகமும் கிளாக் வைஸ் சுற்றுச்சு அப்படின்னா ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். இந்த பக்கம் போகும், இந்த டைரெக்ஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மகர ராசிக்கு வருவார்,
சரிங்களா. மகர ராசிக்கு வரணும் அப்படின்னா 1.5 வருஷம் ஆகும். சிம்ம ராசியில் இருக்க கேது வந்து கடக ராசிக்கு போகணும்னா 1.5 வருஷம் ஆகும். இப்போ இந்த ராகு கேது பார்த்தீங்க அப்படின்னா வேறு கட்டத்தில் இருக்காது, நமக்கு கரெக்டாக 180 டிகிரியில் தான் இருக்கும். நமக்கு இங்கேருந்து இங்கே ஆப்போசிட்டில் அப்படி தான் இருக்கும், வேறு எங்கேயுமே நமக்கு சேஞ்ச் ஆகாது. பாருங்கள், இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராசிகளின் உருவம் சின்னம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகள் இருக்குது. அந்த 12 ராசிக்கும் நமக்கு வந்து யூனிக்காக சின்னங்கள் இருக்குது. சரிங்களா, அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷம் ஆடு, ரிஷபம் காளை மாடு, மிதுனம் ஆணும் பெண்ணும் இணைந்திருத்தல். இப்போ 2 பேர் வந்து கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். கடகம் நண்டு, சிம்மம் சிங்கம், கன்னி அழகிய பெண், துலாம் தராசு, விருச்சிகம் தேள், அடுத்து தனுசு வில் அம்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா குதிரையுடைய பாதி உருவமும் மனிதனுடைய பாதி உருவமும் இணைந்து வில் அம்பு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு பிக்சர் இருக்கும். மகரம் கடல் குதிரைன்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய உருவம் எப்படி இருக்குன்னா ஆடு ப்ளஸ் அந்த கடல் குதிரை 2மே சேர்ந்து இருக்க மாதிரி நமக்கு பிக்சர் இருக்கும். கும்பம் கோபுர கலசம், மீனம் இரட்டை மீனும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2மே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிற மாதிரி ஒரு மீன் 2 மீன் கொடுத்துருப்பாங்க. இப்போ 12 ராசிகளுக்கு உருவம் என்னன்னு பார்த்துருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி உருவங்கள் கொடுத்துருக்காங்கன்னா அந்தந்த ராசிகளுடைய சிறப்பான குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கு. அதை கம்பைன் பண்ணி நமக்கு வந்து உருவங்கள் கொடுத்துருக்காங்க. அதோடைய குணாதிசயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம அப்கமிங் கிளாஸ்ல பார்த்துட்டே வரலாம். இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த ரெண்டு பிக்சரையுமே கம்பைன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நட்சத்திர அதிபதி அதனுடைய தசா வருடங்கள் எத்தனை அப்படின்னு பார்க்க போறோம். முன்ன காலத்துல மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் வந்து பாத்தீங்கன்னா 120 வருடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எது வச்சு சொன்னாங்க அப்படின்னா இந்த தசா வருடங்கள் வந்து எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து 120 வருடங்கள் வரும். அதை வச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் பாசிபிள் கிடையாது. இப்போ பாருங்க நட்சத்திரத்துடைய அதிபதிகள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்துடைய அதிபதி கேது. கேது தசை எத்தனை வருடம்னு பார்த்தீங்கன்னா 7 வருடம். அடுத்து பரணி பூரம் பூராடம் சுக்கிரன் அதிபதி, தசா வருடம் 20 வருடம். அடுத்தது கார்த்திகை உத்திரம் உத்திராடம். இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி சூரியன். சூரிய தசை எத்தனை வருடம்னா 6 வருஷங்கள். அடுத்தது ரோஹிணி அஸ்தம் திருவோணம். சந்திரன் அதிபதி, சந்திர தசை 10 வருடம். அடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம். செவ்வாய் அதிபதி, செவ்வாய் தசை எத்தனை வருடம்னா 7 வருடம். அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம். இந்த நட்சத்திரங்களுடைய அதிபதி ராகு. ராகு தசை 18 வருடம். அடுத்து புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அதிபதி குரு. குரு தசை 16 வருடம். அடுத்து பூசம் அனுஷம் உத்தரட்டாதி அதிபதி சனி. சனி தசை 19 வருடங்கள். அடுத்து ஆயில்யம் கேட்டை ரேவதி அதிபதி புதன். புதன் தசை 17 வருடங்கள். இந்த வருடம் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 120 வருடம் வரும் நமக்கு. ஒருத்தர் எந்த நட்சத்திரத்துல பிறக்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதியோடைய தசை தான் ஃபர்ஸ்டா வரும். அதுல இருந்து இந்த நம்ம வந்து அதிபதி கொடுத்தது போறீங்களா, இந்த ஆர்டர் வைஸ் தான் அடுத்தடுத்த தசை வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய முதல் திசை கேது தசை. கேது முடிஞ்சு சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகும். அது 20 வருடங்கள் நடக்கும். அடுத்தது சூரிய தசை சந்திர தசை இந்த மாதிரி கண்டினியூ ஆகும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அதிபதி சனி. சனிக்கு அடுத்த தசை புதன், அடுத்து கேது. அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் தான் வரும். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. திதிகள் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுபடி பாருங்க, அமாவாசை திதி வந்து அமாவாசை திதி அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இணைஞ்சு இருக்கும். சரிங்களா, இப்போ ஒரே கட்டத்தில் சூரியனும் சந்திரனும் இணைஞ்சிருக்கும். எந்த கட்டத்தில் வேணால் இருக்கலாம். எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தில் நம்ம என்ன மாதம் சொல்லியிருக்கோமோ அந்த மாதத்தில் வர அமாவாசை திதி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கிறது ஆவணி மாதத்தில் வர அமாவாசை திதி. இப்போ அடுத்து ஆடி மாதத்துக்கு போகணுன்னா இங்கே கடகராசியில் சூரியன் இருப்பார் இல்லையா, அப்போது நம்ம சந்திரன் சுற்றி வந்து சூரியன் சந்திரனும் ஒன்றா இணையிறப்போ கடகராசியில் இணையிறப்போ நமக்கு வந்து அமாவாசை திதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதத்துக்குரிய அமாவாசை திதி. சரி, இப்போ அமாவாசை பார்த்தாச்சு. அடுத்து பௌர்ணமி பாருங்கள். பௌர்ணமி திதி அன்னைக்கு நமக்கு சூரியனும் சந்திரனும் கரெக்டாக 180 டிகிரியில் இருக்கும். 180 டிகிரி அப்படின்னா இதோடைய 7 இப்போ இந்த கட்டம் வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 7வது கட்டத்தில் இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்கும் பாருங்கள். சூரியன் இங்கே இருக்குது, சிம்மராசியில் இருக்குது அப்படின்னா கரெக்டாக கும்பராசியில் சந்திரன் வந்து அதே டிகிரியில் வருவார். நம்ம டிகிரி கால்குலேஷன் போடுறப்போ இது உங்களுக்கு நல்லா அக்யூரேட்டாக புரியும். பாருங்கள், இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அமாவாசை திதி பௌர்ணமி திதி இந்த 2 திதி தான் நமக்கு முக்கியமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது திதிகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கட்டம் நகர்ந்து போகும். சரிங்களா, 15 ரிமைனிங். இப்போ இது வந்து அமாவாசைன்னு பார்த்தாச்சு. அடுத்தது பிரதமைக்கு எங்கே இருக்குன்னா அதே கட்டத்திலே தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதமைக்கு அடுத்தது வர திதி
விதியை வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடும், கன்னிராசிக்கு போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து நமக்கு வந்து கரெக்டாக கும்பராசிக்கு இங்கே வரப்போ இது வந்து பௌர்ணமி திதி. மொத்தம் 15 நாட்களுமே இந்த 7 கட்டத்தில் வந்துடும். ஒவ்வொரு கட்டத்துக்கும் 2 திதிகள் வரும். தேய்பிறை திதி 15மே உங்களுக்கு வந்து இப்படி அலைனாய் வரும். இது நீங்கள் ஒன்றா ஃபில் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சூரிய கிரகணம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, சந்திர கிரகணம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம். இப்போ நமக்கு வந்து சூரிய கிரகணம் எப்படி இருக்குன்னா, அமாவாசை திதி அன்னைக்கு வர கிரகணம் சூரிய கிரகணம். கிரகணத்துக்கு முக்கிய காரணமான கிரகம் எது அப்படின்னா ராகுவும் கேதுவும். சரிங்களா, ராகுவும் கேதுவும் நமக்கு முக்கியமான கிரகம் அமைப்பு இருக்கணும். இப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பக்கத்தில் ராகுவோ கேதுவோ, இங்கே கேது போட்டிருக்கேன், நீங்கள் வந்து ராகு கூட போட்டுக்கலாம். இங்கே சூரியனுக்கும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இருக்குது. அடுத்த ராகுவும் கேதுவும் ஏதாவது ஒரு கிரகம் இங்கே இருந்தது அப்படின்னா அந்த மாதத்தில் வந்து ஒரு வருஷத்துலேயே ஒரு 4 தடவை தான் அதிகபட்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து பாருங்கள், சூரியனும் சந்திரனும் இங்கே ராகுவோ கேதுவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதத்தில் எந்த மாதம் நமக்கு தெரியும், சூரியன் எங்கே இருக்கோ அதுதான் அந்த மாதம். அந்த மாதத்தில் அந்த நாளில் நமக்கு வந்து அந்த கேது கூட ஒன்று சேருவாங்க. கரெக்டாக அந்த 12 டிகிரிக்கு முன்னாடியும் பின்னாடியும் நமக்கு கிரகணம் பிடிக்கும். நம்ம அந்த டிகிரி கால்குலேஷன் போடுறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அக்யூரேட்டாக புரியும். இது பாருங்கள், சூரிய கிரகணம் வந்து அமாவாசை திதி அன்னைக்கு தான் வரும். அடுத்து சந்திர கிரகணம் பௌர்ணமி திதி அன்னைக்கு வரும். இதே சேம் கான்செப்ட் தான். பௌர்ணமிக்கு சூரியனும் சந்திரனும் ஆப்போசிட்டில் இருக்குன்னு பார்த்தோம். ராகுவோ கேதுவோ நமக்கு வந்து எங்கே வேணால் இருக்கலாம். இங்கே ராகு இருக்கலாம், இங்கே கேது இருக்கலாம், எப்படி கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து சூரியனும் சந்திரனுக்கும் பக்கத்துலேயே அந்த ஒரே கட்டத்திலேயே ராகுவும் கேதுவும் வரப்போ இந்த சந்திர கிரகணம் வரும். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராசிகளின் வேகம் 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சிருக்கோம். இது வந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு நம்ம இதே ஆர்டர் வைஸ் ஃபில் பண்ணிகிட்டே வருவோம். சரிங்களா, எப்படின்னா மேஷத்துக்கு சரம், ரிஷபம் ஸ்திரம், மிதுனம் உபயம். இது அடுத்தது கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரம், சிம்மத்துக்கு ஸ்திரம், கன்னிக்கு உபயம். இதே மாதிரியே நம்ம இந்த ஆர்டர் வைஸ் நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வரணும் அடுத்தடுத்த ராசிக்கு. கீழே இமேஜில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து இந்த சரம், ஸ்திரம், உபயம் ராசிகளை வந்துட்டு அதோடைய குணாதிசயங்கள்னு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சரராசியோட இயக்கம் வேணும். சரிங்களா, இப்போ சரம் வந்து ஒரு வேலையோடைய தொடக்கம். இதை நம்ம வந்து எப்படி குணநிலையோட கம்பேர் பண்றது அப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அப்போ அந்த துணிச்சல் அப்படிங்கிறது சரராசியோடைய குணநிலையில வந்துடும். சரிங்களா, அடுத்தது ஸ்திரம் அப்படின்னா நம்ம ஒரு வேலையை கான்சன்ட்ரேஷனாக அடுத்தடுத்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு தனியாக மனதிடம், மன உறுதி அப்படிங்கிறது நமக்கு வேணும். நிர்வாக திறமை அப்படிங்கிறது வேணும். சரிங்களா, அடுத்தது வேலையோடைய இறுதி நிலை, அதாவது அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், பரந்த மனப்பான்மை, விட்டு கொடுக்குற தன்மை அதிகமாக இருக்கும். ராசிகளின் பஞ்சபூத தத்துவம் பார்க்க போகிறோம். இப்போ பஞ்சபூதம் அப்படின்னா 5 இருக்கு இல்லையா, நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம். இதை வந்து எப்படி நம்ம ராசிகளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மேஷம் நெருப்பு, ரிஷபம் நிலம், மிதுனம் காற்று, கடகம் நீர். அதே மாதிரி அடுத்தது இதே சேம் ஆர்டர் தான் நம்ம வந்து அடுத்த ராசிக்கு போடுறோம். சிம்மம் நெருப்பு, கன்னி நிலம், துலாம் காற்று, விருச்சகம் நீர். அடுத்து தனுசு நெருப்பு, மகரம் நிலம், கும்பம் காற்று, மீனம் நீர். பஞ்சபூதம்ல 4 வந்து எல்லா ராசிகளுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஆகாய பஞ்சபூதம்ல தான் நமக்கு வந்து இந்த 4மே அடங்கி இருக்கு. சரிங்களா, இப்ப பாருங்க, இப்ப வந்து நெருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 ராசி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே மற்ற 3க்கும் கொடுத்துருக்காங்க. இப்ப நெருப்பு தான், மேஷம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசி. இந்த நெருப்புலயே எந்த வகையான நெருப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே நிலத்துக்கும் காற்றுக்கும் நீருக்கும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மேஷம் காட்டுத்தீ, சிம்மம் அடுப்புத்தீ, தனுசு தீப நெருப்பு. அடுத்து நிலத்தத்துவ ராசிகள்ல ரிஷபம் தரிசு நிலம், கன்னி வயல்வெளி, மகரம் சேற்று நிலம். அடுத்து காற்று தத்துவ ராசிகள்ல மிதுனம் நாம் சுவாசிக்கும் காற்று, துலாம் சூறாவளி காற்று, கும்பம் அடைக்கப்பட்ட காற்று. நீர் தத்துவம்ல கடகம் ஆற்று நீர், விருச்சகம் கிணற்று நீர், மீனம் கடல் நீர். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ராசிகளின் தன்மைகள்ல ஆண் ராசி பெண் ராசி, அதாவது ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்ப பாருங்க, மேஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி. இதை வந்து நீங்க அடுத்தடுத்த கட்டத்துல போட்டுட்டே வாங்க. ஒற்றைப்படை ராசி அப்படிங்கிறது ஆண் தன்மை கொண்ட ராசி. சரிங்களா, அதே மாதிரி இரட்டைப்படை ராசி வந்துட்டு பெண் தன்மை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ ரெண்டுக்கும் என்ன குணநலன்கள், அதாவது ஆண் தன்மையில இருக்க ராசி அது மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இந்த 6 ராசியுமே ஆண் தன்மை கொண்ட ராசி, ஆண் ராசி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய குணாதிசயங்கள் வந்து என்னன்னு பாருங்க. தைரியம், துணிச்சல், சுயமாக முடிவெடுக்கும் திறன், தலைமை பண்பு, செயல்பாட்டில் வேகம், போட்டி மனப்பான்மை. சரிங்களா? அடுத்தது பெண் தன்மை உள்ள ராசிகள் என்னென்ன? ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம். இந்த 6 ராசியும் பாத்தீங்க அப்படின்னா பெண் தன்மை கொண்ட ராசிகள், பெண் ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்குன்னா, பொறுமை, அமைதி, அன்பு மற்றும் பாசம், ஆழமாக சிந்திக்கும் தன்மை, குடும்பப்பற்று, திட்டமிட்டு செயல்படுதல். சரிங்களா? இப்போ வந்து 2 ராசியோட குணநலன்கள் பார்த்தாச்சு. இதுல ஆண் ராசியில ஆண் பிறந்துட்டாங்க அப்படின்னா ஓகே. ஆண் ராசியில பெண் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆண் தன்மையில இருப்பாங்க. அதாவது நம்ம இங்க மேல சொன்ன குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த குணங்கள் அவங்க கிட்ட இருக்கும், அந்த பெண்கள் கிட்ட இருக்கும். அடுத்தது பெண் ராசியில பெண் பிறந்துட்டாங்கன்னா ஓகே. பெண் ராசியில ஆண்கள் பிறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த சொன்ன பெண் தன்மை இருக்கு இல்லையா அவங்க கிட்ட, அதாவது அந்த குணங்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கும். இப்போ இப்படிதான் வந்து நம்ம குணநலன்கள்ல ஒவ்வொரு ராசியினருக்கும் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஏன்னா எல்லா ராசியிலுமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தான் இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி குணங்கள் பிரிச்சிருக்கோம். இப்போ ஒருத்தருடைய ராசி ஆண் ராசி, லக்னம் வந்து பெண் ராசியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த ஆண் பெண் ரெண்டுமே 2 குணநலன்களுமே கலந்துதான் இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய குணநலன்கள் அவங்களுடைய செய்யற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் தன்மை பெண் தன்மையில நம்ம சொல்லியிருக்க குணங்கள் வந்து 2மே அவங்க கிட்ட இருக்கும். இதுதான் வந்து 2 ராசிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.